Five. Number 5. Number 5, number 6. 5 number 6. ஓகே. ஸோ அவங்க கேட்கறது பார்த்தீங்கன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் அண்ட் தேர்ட் டெரிவேட்டிவ் கேட்குறாங்க. கரெக்டுங்களா? ஆமா. சார் செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. ஒய் டேஷ் என்ன கிடைக்கும்? 4 Uh, வித் 4 ரெஸ்பெக்ட் 4 ஆர். by வித் ரெஸ்பெக்ட் ஆர் எக்ஸ் கிடையாது, வித் ரெஸ்பெக்ட் ஆர். அப்போ 4/3 5 3 ஆர் ஸ்கொயர். கரெக்டுங்களா? 3யும் ஆமா. 3யும் கட் ஆயிரும். அப்போ ஒய் டேஷோட ரிசல்ட் என்ன கிடைக்குது? 5 ஆர் ஸ்கொயர். 4 பை ஆர் ஸ்கொயர். கரெக்டுங்களா? 4 இருக்குது, 4 பை ஆர் ஸ்கொயர். சரியாப்பா? ஆமா. அப்போ ஒய் டபுள் டேஷ் என்ன கிடைக்கும்? ஒய் டபுள் டேஷ் 8 பை ஆர். 8 by r. ஒய் ட்ரிபிள் டேஷ் என்ன கிடைக்கும்? ஆரோட டெரிவேட்டிவ் 1, அப்போ 8. வித் ரெஸ்பெக்ட் ஆர் எக்ஸ் இல்லை, வித் ரெஸ்பெக்ட் ஆர் அதை மட்டும் நம்ம போடுறோம். அப்போ ஒய் ட்ரிபிள் டேஷோட வேல்யூ 8. கரெக்டுங்களா? ஆனா இந்த இந்த கான்ஸ்டன்ட்னா 0 ஆயிரும்ல, அது அப்ப பை அது 0 ஆகாதா? ஆஹா, அது கான்ஸ்டன்டேபிள் இல்லை. அதாவது மல்டிப்ளிகேஷன்ல எப்போ 0 ஆகும்னா, சப்போஸ் 8/5 ப்ளஸ் ஆர்னு இருந்தால் இது வந்து 0 ஆயிரும், இது வந்து 1 ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா 8/5 ஆர் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருக்கும்போது கான்ஸ்டன்ட் டைம் 0 ஆகாது. அடிஷன் சப்ராக்ட்ல வந்து வரும்போது கான்ஸ்டன்ட் டைமோட அடிஷன் சப்ராக்ட்ல வரும்போது தான் 0 ஆகும். சரிங்களா? ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல்ல? ஆமா. ஓகே. சரி, அடுத்தது பார்த்தீங்களாமா 6th ப்ராப்ளம். 6th என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல வந்து half x minus half. அதுக்கப்புறம் வந்து y dash y dash equal to half into x power minus 1/2. கரெக்ட்டுங்களா? -1/2. அதுக்கப்புறம் மைனஸ் f double prime வந்து -1/4 x to the power of -3/2. வெரி குட். அப்புறம் வந்து 3/8 x to the power of 5/2 -5/2. வெரி குட், சூப்பராக சொல்லிட்டீங்க. வெரி குட் மேம். சார் எனி அதர் ப்ராப்ளம்? இல்லை, ஐ டோன்ட் திங்க் இந்த கான்செப்ட்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் இல்லை, பட் ஒரு சில ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். யூ ட்ரை இன் த 13th and 14th கொஸ்டின். ஸோ நார்மல் நியூமரேட்டர் கான்செப்ட்லாம் ஓகே. இந்த 4 கொஸ்டின் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 11, 12, 13, 14, 15 and 16. இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இது தான் வந்துட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அடிஷன் மல்டிபிகேஷன் கான்ஸ்டன்ட் டைம் தான் வருது. இது அடிஷன் கான்ஸ்டன்ட் டைமோட இல்லை சப்ராக்ட் கான்ஸ்டன்ட் டைம் கூட அப்படி தான் வருது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிகேஷன் கான்செப்ட் வருது. அப்படின்னு மீனிங் என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? இங்கே அப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணும்போது 2 டைம் டெரிவேட்டிவ் மாற்றி பண்ணுவீங்க. இங்கே என்ன பண்ணுவீங்க? கோசன்ட் ரூல் அப்ளை பண்ணுவீங்க. இங்கே வந்து கோசன்ட் ரூல் அப்ளை பண்ணுவீங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். சரிங்களா? அது எப்போதுமே ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுமா, இல்லை 11க்கு அது சும்மா உள்ளார மல்டிப்ளை பண்ணி அதாவது எந்தெந்த டேபிள் உள்ள மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க தீட்டா ஸ்கொயர்ட் இன்ட்டு திஸ் டைம் தான் இருக்குது. சரிங்களா? இதே ஃபங்க்ஷன் வந்து தீட்டா ஸ்கொயர்ட் இன்ட்டு ரூட் ஆஃப் 2 தீட்டா + 7 வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுவேன்? ஆமா, அப்ப ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணும். அது ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணேன். இந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் கஷ்டம், இந்த மாதிரி பண்ணா ஈஸியா பண்ணிடலாம் அப்படிங்கறது சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ நீங்க எது ஒன்று போடுறீங்களா, இல்லை நான் ட்ரை பண்ணி போட்டு காட்டுறீங்களா? இல்லை, நான் போட்டுட்டேன். இப்போ நான் போடுறேன். அப்போ நான் நோட் பண்ண எல்லா கொஸ்டின் போட்டிங்கன்னா இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த 6 கொஸ்டினா 6 3 3 6 6 கொஸ்டின். அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து ஒய் டபுள் டேஷ் ஒய் ட்ரிபிள் டேஷ் வரைக்கும் கண்டுபிடிக்கிறீங்க. இந்த எல்லா கொஸ்டினுக்குமே என்ன மிஸ்டேக் ஆகுது நம்ம செக் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டானாலும் ஓகே, நம்ம அடுத்த டாபிக் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே.